ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். உருளைக்கிழங்க இது மாதிரி பண்ணால் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டைம் எடுக்காது, 2 நிமிஷம் போதும். சட்டுன்னு செஞ்சிடலாம். தயிர் சாதத்துக்குலாம் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு தோல் சீவாமல் தான் இந்த உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கோட 2 ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம தோலோடு செய்யும் போது தான் அதோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு சின்ன சீவல் வச்சு 2 பல் பூண்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃபைனாக துருவி இருக்குன்ட்டு. கூடவே ஒரு பீஸ் இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அதாவது காரத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம இதை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கோட எல்லா ஓரங்கள்லையும் மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உருளைக்கிழங்க 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் அப்புறம் உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்க ஒன்றொன்னா சேர்த்து பொரிச்சிடலாம். நம்ம நார்மலாக மீன் வறுக்கிற அதே ப்ரொசீஜர் தான். ஒன்றொன்னா சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு லெமன் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சாதம் செஞ்சுட்டு என்ன சைட் டிஷ் செய்யலாம்னு யோசிக்காமல் சட்டுன்னு இதை பண்ணிவிடுங்க. கடைசியாக கருவேப்பிலையை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சைட் டிஷ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பண்ணுறதுக்கு 2 நிமிஷமும் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு லெமன் ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உருளைக்கிழங்கு செய்ய தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.